ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கும் இந்த காலகட்டத்திலையும் கூட அறிவியல் அறிஞர்களால் நிரூபிக்க முடியாத நிறைய மர்மமான பிளேஸ்கள் இந்த உலகத்தில் இருக்கதாங்க செய்யுது. அப்படிப்பட்ட ஒரு பிளேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தம்ஸ் அப் லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது நாஸ்கா கோடுகள். இது ஒரு மர்மமான பகுதிங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெருவில் உள்ள லிமோவால இருந்து 250 மைல்கள் தொலைவில் இருக்குங்க. இந்த மர்மமான பகுதியில் மிகப்பெரிய கோடுகளும் வரைபடங்களும் இருக்கு. இந்த வரைபடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனிதர்கள் படமாக இருந்தாலும் சரி, பூச்சிகள் படமாக இருந்தாலும் சரி, விண்வெளி வீரர்கள் படமாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பெருசாக பயங்கரமாக வரைஞ்சிருக்காங்க. இந்த கோடுகள் 170 சதுர மைல் பரப்பில் விசித்திரமாக உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்குங்க. ரியோ கிராண்டே டி நாஸ்கா நதிப்படுக்கையில் இந்த சிக்கலான வடிவமைப்புலாம் அமைந்துள்ள இந்த நாஸ்கா கோடுகள், அதை பற்றி நிறைய அமானுஷ்ய விளக்கங்கள் காரணமாக இது பிரபலமாக இருக்குதுங்க. நாஸ்கா இன மக்கள் பறக்கும் சக்தி இல்லாம இவ்வளவு பெரிய கோடுகள், இவ்வளவு பெரிய படங்களை கண்டிப்பா பொறிச்சிருக்க முடியாது எனவும், அது மட்டும் இல்லாம ஏலியனுக்கு இது உதவி செஞ்சிருக்கோமோ அப்படின்னு கூறப்பட்டிருக்குது. விண்வெளியில இருந்து பார்க்கும்போது ஏலியன்களுக்கு இது தெளிவா தெரியணும் அப்படின்னு இது ஒரு குறியீடா கூட இந்த படங்கள்லாம் வரைஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாஸ்கா இனத்தவர் இந்த நாஸ்கா கோட வரையப்பட்டதுனால இது நாஸ்கா கோடுகள் என்று சொல்றாங்க. இதுக்குன்னு சரியான முறை எதுவும் பயன்படுத்துற மாதிரி இதுவரை தெரியலங்க. ஆனா இந்த வடிவமைப்பை வரைகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு சிறிய மாதிரிகளாக செஞ்சு பார்த்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கயிறுகளை யூஸ் பண்ணி பயங்கரமாக பெருசாக வரைகிறதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை சாதாரணமான தட்டைப்பகுதியிலேருந்து பார்த்தோம்னா இந்த கோடுகள் உங்களுக்கு தெரியாது. சாதாரண ஒரு கோடு மாதிரி தான் தெரியும். ஆனால் இதை உயரத்துல இருந்து பார்க்கும்போது நிறைய உருவங்கள் பொறிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இதில் ஒரு விண்வெளி வீரரோ ஒரு படம் மாதிரி ஒன்று பொறிச்சிருக்காங்க. அதை பார்க்க ராட்சச உருவம் என்று சொல்கிறாங்க. அதன் தலை ராட்சசத்தை போல பெருசாக இருக்குங்க. அதே போல 3-4 விரல்கள் கொண்ட மம்மி மாதிரி நிறைய படங்களும் வரையப்பட்டிருக்கு. சுவிஸ் எழுத்தாளர் எர்ச் வான் டெனிகன் என்பவர் இதுல உள்ள சில வரைபடங்களை வேற்றுக்கிற வாசிகர்னு சொல்றாங்க. இது குறித்து 1968ஆம் ஆண்டு இவர் சேரியாட்ஸ் ஆஃப் காட்ஸ் எனும் புத்தகத்தை வெளியிட்டாரு. இந்த புத்தகம் நாஸ்கா வரிகளை மிகவும் பிரபலப்படுத்திடுச்சு. மேலும் நாஸ்கா அதிகபட்ச புராண கதைகளை உருவாக்குறதுக்கு இந்த புத்தகம் மெயின் காரணமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த நாஸ்கா கோடுகள் உலக லெவல்ல ரொம்ப பிரபலமா மாறுச்சு. இந்த நாஸ்கா இனத்தவர்களை பத்தி உலகத்துல நிறைய குறிப்புகள் இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு வறண்ட நிலப்பகுதி, அதிக புழுதிகள் இருந்த காரணத்தினால இந்த நாஸ்கா இனத்தவரை பத்தி யாருமே அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ண ரொம்ப காலமா முனைப்பு வரல. இதுல முக்கியமா குரங்குகள் படம், ஹம்மிங் பறவைகள், அதுக்கப்புறம் நீரோட்டங்கள் படங்கள், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுனால இந்த படங்கள் மிக குறிக்குது பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடம் வறண்ட பகுதியினால பூமிக்கு அடியில நீரோட்டங்கள் நிறைய காணப்படுது, அதை குறிக்கிறதுக்காக இந்த படங்கள்லாம் வரையப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க. ஆனா நாஸ்கா இனத்தவர்கள் ஏன் இந்த கோடுகளை உருவாக்கினா என்பதற்கு சரியான காரணம் கடைசி வரை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலங்க. இது இன்னைக்கு வரை ஒரு மர்மமாவே இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து இதை மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான சில வீடியோக்களை நம்ம சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.